ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேனி டு ஃபோர்ட் கொச்சி ரோட் ட்ரிப் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்களோட இந்த ரோட் ட்ரிப்பில் நாங்கள் தேனியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி போடி வழியாக போடிமெட்டு மலை ஏறி பூப்பாரா, இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கல்லார்குட்டி டேம், மூவட்டுப்புழா இந்த வழியாக நாங்கள் ஃபோர்ட் கொச்சியை போய் சேர்ந்தோம். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்களே ஃபோர்ட் கொச்சி ட்ராவல் பண்ண ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் போடியிலேருந்து போடிமெட்டு ஒரு அன்பிளான் ட்ரிப் ட்ராவல் பண்ணியிருந்தோம். அப்போ போடிமெட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் நாங்கள் பார்த்தோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு vlog பண்ணி போட்டிருந்தோம். அந்த vlog-ஐ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த vlog-ஓட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது அந்த வீடியோவும் பாருங்கள். எங்களோட இந்த ரோட் ட்ரிப்பில் எங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டாப் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக பூப்பாராவில் இருக்கிற ஹோட்டல் சஃபேர்னு ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டியிருந்தோம். இந்த ஹோட்டலில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே பரோட்டா, நான்வெஜ் ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பம், கடலைக்கறி, அப்புறம் ஆப்பம், முட்டைக்கறி, இது எல்லாமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், கேரளாவில் இருக்கிற பிரேக்ஃபாஸ்ட்டில் ரொம்ப முக்கியமான பிரேக்ஃபாஸ்ட்டில் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பம், கடலைக்கறி. இந்த ஆப்பம், கடலைக்கறியை பொறுத்த வரைக்கும் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த ஆப்பம், முட்டைக்கறியுமே டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த ஹோட்டலில் நாங்கள் தோசை ஆர்டர் பண்ணியிருந்தோம். தோசை மாவு புளிக்காமல் இருந்ததுனால தோசை அவ்வளோவா டேஸ்ட்டாக இல்லை. அதனால் தோசையை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் அதோடு சேர்த்து ஒரு ஆம்லேட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு ஃபைனல் டச்சுக்கு ஒரு காஃபியோடு முடிச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் எங்களோட நெக்ஸ்ட் ஸ்டாப் எங்கே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ராஜகுமாரின்னு ஒரு ஊரில் தெய்வமாதான்னு ஒரு சர்ச் இருந்துச்சு. அங்கே தான் எங்களோட நெக்ஸ்ட் ஸ்டாப். நம்மளோட இந்த ட்ரிப்பில் ஃபோர்ட் கொச்சி ட்ரிப்பில் ஒரு சூப்பரான ஒரு ரிவர் பெட்டில் நிப்பாட்டியிருக்கோம். செம்மையாக இருக்குது வியூ. இதை நான் வீடியோவில் காட்டுறேன். அது உங்களுக்கு பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் நேரில் பார்க்கறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. இந்த ரிவர் பார்த்தீங்கன்னா இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கல்லார்குட்டி டேம்லேருந்து வர ரிவர். இந்த ராக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒகேனக்கல் பகுதியிலலாம் தண்ணி இல்லைன்னா கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலி நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது நாங்கள் போகிற வழியில் இப்படி ஒரு டேம், இவ்வளோ அழகான ஒரு ரிவர் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே சுத்தமாக கிடையாது. நான் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது யதார்த்தமாக சைடில் இவ்வளோ பாறைங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டி பார்த்தோம். பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குற உங்களில் யாராவது இந்த ரிவரில் தண்ணி நிறையா ஓடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஃபுல்லாக தண்ணி வரும்போது இந்த இடம் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த டைமில் பார்த்தீங்கன்னா தண்ணி எதுவும் பெருசாக இல்லை. நல்லா இருக்குது. பட் தண்ணி இல்லாமல் இந்த பாறையோடு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. அந்த அழகான ரிவர் பட் ஓரமாக நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த அழகை ரசிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி அந்த ரிவர் ஓரமாக இருக்கிற இந்த ரோட்டில் எங்களோட பயணத்தை தொடர்ந்து போக ஆரம்பித்தோம். ஆனால் தூக்கம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் காடு மாதிரியே இருந்துச்சு. அதுக்கு நடுவில் ரோடு இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. டிரைவ் ரொம்ப வளைஞ்சு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி ட்ரைவ் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருந்தேன். அந்த ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கிற ஏரியாங்கள்லாம் தாண்டி வந்ததுக்கப்புறம் நிறைய ஊருங்க இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி நாங்கள் ஃபோர்ட் கொச்சி சேர்ந்தோம். ஆஃப்டர் வெரி லாங் ட்ரைவுக்கு அப்புறம் நம்ம ஃபோர்ட் கொச்சி வந்தாச்சு. ஃபோர்ட் கொச்சியில் ரூம் மாதிரி புக் பண்ணல, அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி புக் பண்ணியிருந்தோம். 2 அப்பார்ட்மெண்ட்ஸ் புக் பண்ணியிருந்தோம். இதுதான் நாங்கள் தங்க போகிற ஃபீல்ஸ் ரெசிடென்சிங்கிற அப்பார்ட்மெண்ட். இங்கே 2 2 BHK அப்பார்ட்மெண்ட் புக் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம தங்கியிருக்க அப்பார்ட்மெண்ட் டோர் பார்த்துருக்கோம். நாங்கள் 2 அப்பார்ட்மெண்ட் புக் பண்ணியிருந்தோம். ரெண்டுமே ஐடென்டிக்கலாக கொடுத்துருக்காங்க. இந்த சைடு ஒன்று, அந்த சைடு ஒன்று. ஃபஸ்ட்டு இந்த டோரை திறந்த உடனே ரைட் சைடில் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஃப்ரிட்ஜு ஆப்வியஸ்லி அது எம்டியாக தான் இருக்கும்.
நம்ம தான் எதாவது வாங்கினா வச்சுக்கணும். இந்த சைடு பார்த்திங்கன்னா டைனிங் டேபிள் கட்லரி ஐட்டம்ஸ் அதெல்லாம் இருக்குது இந்த சைடு. அப்படி ஸ்ட்ரைட்டாக பார்த்திங்கன்னா ஒரு டிவி, ஃபேன் இருக்குது. ஆக்சுவலாக இதுதான் வந்து ஹால் ஸ்பேஸு, ரொம்ப சின்ன ஸ்பேஸ் தான். இந்த சைடு பாருங்கள் ஹால்லேருந்து இந்த பக்கம் உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு ரூம் இந்த சைடு இருக்குது. ஒரு நல்ல டீசெண்டான ரூமு. இந்த சைடு ஒரு டீபாய் இருக்குது. பெட்டெல்லாம் நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு 2 ட்ராவர் இருக்குது. இந்த சைடு ஒரு கபோர்டு, மிரர். இந்த சைடு ஒரு பால்கனி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே வெளில வந்தால் பால்கனி. ஸோ ரூமெல்லாம் வந்து நல்லா டீசென்ட் சைஸாக இருக்குது. இந்த 2 BHK அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காமன் டாய்லெட் தான் இருக்குது. அட்டாச்டு பாத்ரூம் கிடையாது. 2 ரூமுக்குமே சேர்த்து ஒரே ஒரு டாய்லெட் தான். டாய்லெட்டுமே வந்து நல்லா நீட்டாக இருக்குது. இந்த ரூமுக்கும் சேர்த்தே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு காமன் டாய்லெட் தான். அட்டாச்டு பாத்ரூம் டாய்லெட்லாம் எதுவுமே கிடையாது. வந்து 2வது ரூமு. இதுவுமே வந்து நல்ல ஒரு டீசென்ட் சைஸ். இதில் ஒரு 2 பேர் தூங்கலாம். குயின் சைஸ் பெட் இருக்குது. இந்த ரூமுக்கு வந்து பால்கனி கிடையாது. இங்கே ஃபோர்ட் கொச்சிக்கு நாங்கள் வரணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் நிறைய ட்ரை பண்ணோம். மேக் மை ட்ரிப் அந்த மாதிரி நிறைய புக்கிங் ஆப்பில் ட்ரை பண்ணோம். ஆனால் வந்து நிறைய ஹோம் ஸ்டேஸ் அண்ட் அப்பார்ட்மெண்ட் ஸ்டேஸ் தான் இங்கே நிறையா இருந்துச்சு. அதில் வந்து இந்த ஃபில்ஸ் ரெசிடென்சின்ற ஒரு அப்பார்ட்மெண்ட் ஸ்டே வந்து நாங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டப்போ அவங்க வந்து ஆப்பை விட வந்து கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸ்க்கு தான் பண்ணி கொடுத்தாங்க. ஈவன் இன்னைக்கு நைட்டு வந்து கிறிஸ்மஸ். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து 24/12/2024. ஆக்சுவலி 24th நைட் டிசம்பர். இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ஸ் இருக்குது. இங்கே பக்கத்தில் சாண்டா க்ரூஸ்னு ஒரு சர்ச் இருக்குது. அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டோட ப்ரைஸ் வந்து 3000 rupees 1 night ஸ்டேக்கு. 2 அப்பார்ட்மெண்ட் புக் பண்ணியிருந்தோம். 2த்துக்கும் சேர்த்து 6000 rupees. இவங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன் இங்கே கீழே எங்கேயாவது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து எங்களுக்கு வந்து சீப்பாக கிடச்சிச்சு. ஸோ உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து இந்த ஃபில்ஸ் ரெசிடென்சியில் வந்து கார் பார்க்கிங் அவைலபிளாக இருக்குது. ஸோ நாங்கள் 2 காரில் வந்திருந்தோம். எங்கள் 2 காருமே வந்து கம்ஃபர்டபுளாக பார்க் பண்ணுறதுக்கான இடமும் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லஞ்சுக்கு வந்து எங்கேயாவது பக்கத்தில் போகணும். பிரியாணி வெள்ளை கடையில் இல்லை. இப்போ லஞ்சுக்கு வந்து இங்கே அப்பார்ட்மெண்ட்டோட ஸ்ட்ரீட் எண்டில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் லக்கி ஸ்டார்னு ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அங்கே தான் வந்து லஞ்ச் சாப்பிட போயிருந்தோம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து பரோட்டாவும் பீஃப் கறியும் ரொம்ப ஃபேமஸ், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா பரோட்டா வந்து ரொம்ப ட்ரையாக நல்லாவே இல்லை. இந்த ஷார்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பீஃப் ஃப்ரை சாப்பிட்டேன். பீஃப் ஃப்ரை சூப்பராக இருந்துச்சு. பரோட்டா தான் வந்து எங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காத மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப ட்ரையாக ஒரு மாதிரி வந்து பழைய பரோட்டா மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் வந்து பீச் போயிட்டு சன்செட் பார்த்துட்டு அப்படியே அந்த ஏரியாவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அதை முடிச்சுட்டு இன்றைக்கி மிட் நைட் மாஸ் கிறிஸ்மஸ்க்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்றைக்கி நாங்கள் வந்து கிறிஸ்மஸ் மாஸ்க்காக தான் மெயினாக இங்கே வந்தோம். அது எல்லாத்தையும் வந்து நான் முடிஞ்சால் வந்து நெக்ஸ்ட் vlogல காட்டுறேன். ஐ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.